friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல French Crepe எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா அரைச்சிட்டோம் அப்படினா டக்கு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 3 முட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் பால். இது வந்து 250 ml கப்ல 1 கப் பால். இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறமா 1/2 கப் தண்ணி, கூடவே 1/4 கப் உருக்குன வெண்ணெய். இது வந்து 50 கிராம். சூடா இருக்க கூடாது, ஆறுனதுக்கு அப்புறமா உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் சர்க்கரை, இதுவும் வந்து 50 கிராம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், ஏன்னா வந்து முட்டை சேர்த்துருக்கோம், அதனால வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 சிட்டிகை உப்பு, கடைசியா 1 கப் மைதா மாவு. இது வந்து 125 கிராம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டோன்னா பாருங்கள், அழகாக நமக்கு வந்து ரெடி ஆகிரும். அப்படி இல்லைனா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து ஒரு பவுல்லையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அதை விட இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா ஒரு க்ரீமியாக ஃப்ளோ ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஒரு ரிச்சான ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். அதில் வந்து லேசாக மட்டும் வெண்ணெய் வச்சு தடவிக்கலாம். லைட்டாக தடவிட்டு இதுலேருந்து ஒரு கரண்டி போல், இது வந்து ஒரு 1/4 கப் இருக்கும், அதை உள்ளே சேர்த்து நல்லா அப்படி சுற்றிட்டோன்னா போதும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப குறைவான சூடில் இருக்கக்கூடாது, அதனால ரொம்ப ஹை ஹீட்லேயும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இது வந்து ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிரும். நம்ம வந்து மெல்லிசான லேயராக தான் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓரங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செட் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடணும். இப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு ரெடி ஆகிரும். 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ வந்து நான் அப்படியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் அப்படியே அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அதே மாதிரி தான் மறுபடியும் கொஞ்சமாக வெண்ணெய் வச்சு தடவிட்டு ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்வர்ல் பண்ணிட்டோன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கோங்க. இதில் வந்து நமக்கு ஒரு 12லேருந்து 14 பீஸ் கிடைக்கும். அப்படியே 2 பக்கமும் கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான், ஃபாஸ்ட்டாக டக்குன்னு நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து கல்லில் இருக்க கிறிஸ்பி ஆகிட்டே போகும். அதனால வந்து நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும். அதனால கரெக்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம வெளியே எடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கூட கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை வந்து நம்ம 4ஆக மடிச்சோ இல்லை வந்து ரோல் பண்ணியோ எப்படி வேணாலும் நம்ம வந்து இதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். மேலே வந்து நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சாக்லேட் சிரப் இல்லைனா வந்து அந்த சாக்லேட் ஸ்ப்ரெட், அது நம்ம மெட்ராஸ் சமையல் பண்ணியிருக்கோம், அது அப்படியெல்லாம் வந்து நமக்கு என்ன மாதிரி அதை சர்வ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அப்புறமா மறக்காமல் வந்து கொஞ்சம் இந்த ப்ளெயினாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த இனிப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இதை வந்து நம்ம ப்ளெயினாகவும் சர்வ் பண்ணலாம். நம்ம வந்து கடைகளில் வாங்கும்போது உள்ளே வந்து ஒரு க்ரீம் ஃபில்லிங் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து விப்பிங் க்ரீமும் பவுடர் சுகரும் சேர்த்து நம்ம வந்து கேக்குக்கெல்லாம் ஒரு க்ரீம் ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி உள்ளே ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டிலலாம் வந்து க்ரீம் எப்போவுமே நம்ம ரெடியாக வச்சுருக்க மாட்டோம். அதனால் நான் இன்றைக்கி வந்து கஸ்டர்ட் ஃபில்லிங் பண்ண போகிறேன். ஒருவேளை க்ரீம் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீம் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க, இல்லைனா கஸ்டர்ட் ஃபில்லிங்கும் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், அப்படி இல்லைனா வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன், அப்படி இல்லைனா கஸ்டர்ட் பவுடரும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து 1 கப் பால் வச்சுருக்கேன். அதை வந்து ஃபுல்லாகவே சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து கரையிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரைச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய பாலையும் நம்ம சேர்த்துடலாம். மொத்தத்தில் 1 கப் பால், இது வந்து 250 ml. அப்புறமா இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம அதை சூடு பண்ணும்போது பால் கொதிச்சு வரும்போது கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே நல்ல ஒரு க்ரீமியாக வந்திருக்கு. ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. நம்ம வந்து அந்த கஸ்டர்ட் பன்னுக்கெல்லாம் பண்ணும்போது நல்லா திக்காக வேக வைப்போம், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லை நமக்கு வந்து என்ன ஃப்ளேவர் வேணுமோ ஏலக்காய் தூள் அதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கஸ்டர்ட் க்ரீம் ரெடி ஆகிரும். இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்கள் கரெக்டான பதத்தில் வரும். ரொம்ப கெட்டியாக வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளோட க்ரீப்புமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு இந்த கஸ்டர்ட் க்ரீமை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை விட கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். வாழைப்பழம், ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன பிடிக்குமோ எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கடையில் வந்து விப்பிங் க்ரீம் வச்சு பண்ணுவாங்க. அது வந்து இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதனால் நம்மக்கிட்ட வந்து க்ரீம் இருந்துச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். க்ரீம் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி கஸ்டர்ட் க்ரீம் செஞ்சும் வைக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இதை வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான க்ரீப்லாம் ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இதை வந்து நமக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோ லைட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.